IPL 2024 டீம்ஸோட பிளேயிங் 11 பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கான டீம் என்னன்னா 5 வாட்டி IPL ட்ராஃபி அடிச்சா கூட அம்பையர் வச்சுதாண்டா ஜெயிச்சிங்கன்னு சொல்லி கலாய்ச்சா கூட கடப்பாரசையாக கம்பேக் கொடுத்து நாங்கள் எதிரணியவே பயமுறுத்துவோம் அப்படின்னு சொல்கிற பல்தான்ஸ் மும்பை இந்தியன்ஸோட இந்த வருஷம் பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் 4 ஃபாரின் பிளேயர்ஸாக நான் யாரை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டிவால்ட் பிரீவிஸ், இவர் குட்டி ஏபி டிவிலியர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர். அண்ட் 2வது இடத்துல டிம் டேவிட், ஒரு நல்ல ஃபினிஷர், கண்டிப்பாக தேவை. பொல்லாடு மாதிரி ஒரு இடத்த நிரப்பணும்னா இவர் ஆஸ்திரேலியன் பிளேயர், நியூசிலாந்து எகெயின்ஸ்டாக இப்போ சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தார், நம்ம கூட பார்த்தோம். அண்ட் 3வது 4வது இடத்துல நான் ஒரு 2 பவுலர், ஃபாரின் பவுலர், அதுக்கு தாங்க ஏலத்தில் எடுத்திருக்கேன். யாருன்னா ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பேசர் ஜெரால்டு கோட்ஸி, 145-50 வரைக்கும் போடுறாரு. டெத்தில் பும்ராக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரே ஆள் இவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அண்டு பவர் பிளேயில் போடக்கூடிய ஒரு நல்ல பவுலர், வேர்ல்ட் கப்பில் நல்லா பண்ண தில்ஷன் மதுசங்கா, ஸ்ரீலங்கனோட லெஃப்ட் ஆர்ம் பேசர். சூப்பரான ஒரு பைன்னு சொல்லி ஆகணும், ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர் மும்பைக்காக நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு மெக்லனகன்லாம் இருந்தார், அண்ட் அதே மாதிரி மிச்சல் ஜான்சன் இருந்தார். அந்த மாதிரி இந்த தில்ஷன் மதுசங்கா பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்குது. இவங்க தான் 4 ஃபாரின் பிளேயர்ஸ். அண்டு நம்ம ஓப்பனர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் கேப்டன் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து ரோஹித் சர்மா 5 வாட்டி கப்பலாக வாங்கினதுக்கப்புறம் கேப்டன் இல்லாமல் ஒரு பிளேயராக, அதுவும் இந்த ஏஜில் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிற சமயத்தில் வந்து விளையாட போகிறாரு. எந்த அளவுக்கு விளையாடுவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரோஹித் சர்மா ஃபார்மில் தான் இருக்கார், சொல்லி ஆகணும். அண்ட் அவர் கூட ஒரு பார்ட்னர் யாருன்னா இவர் தாங்க, இஷான் கிஷன். இவர் எங்கே இருக்காருன்னு அவருக்கே தெரியலன்னு தான் சொல்லி ஆகணும். மன உளைச்சல் காரணமாக வெளியே போகிறேன்னு கிளம்பி போனார். BCCI ரஞ்சி ட்ராஃபி போய் விளையாடு தம்பி அப்படின்னு சொன்னால், போங்க நான் IPL தான் விளையாடுவேன்னு அடம் பிடிச்சிட்டு வந்திருக்காரு. எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் ப்ரூவ் பண்ணி T20 வேர்ல்டு கப்புக்கு தன்னோட இடத்த வந்து முத்திரை குத்துவார் அப்படின்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் 1 டவுனில் தான் நான் அந்த டிவால்ட் பிரீவிஸை இறக்கி விட போகிற ஒரு யங்ஸ்டர், இளம் ரத்தம் வந்து அந்த இடத்துல அடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துக்கு கரெக்டான ஆள். அண்ட் மிடில் ஆர்டரில் தான் நம்ம 2 பேர் இறக்கி விடலாம். ஒன்று சூரியகுமார் யாதவ், இன்னொன்று திலக் வர்மா. சுரேஷ் ரெய்னாவோட ஃபேனாக இருந்து அவர் மாதிரியே ஆடிட்டு இருக்காரு. என்ன CSKக்காக ஆடல, அது மட்டும் தான் வருத்தம். மற்றபடி அவரோட ஷார்ட் செலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெய்னாவை பார்க்குற மாதிரியே இருக்குது. மிஸ்டர் IPL நீங்கள் எங்கேயுமே போல, இங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் சொல்கிற அளவுக்கு இருக்குது. அண்ட் இவங்க 2 பேர் தான் அந்த 2வது விக்கெட் 3வது விக்கெட்டுக்கான ஒரு பிளேயர்ஸ். அண்ட் 4வது விக்கெட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 4வது விக்கெட் 5வது விக்கெட்டில் ஃபினிஷர்ஸாக ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு டைம் கேப்டன்ஷிப்பை ஏற்றுட்டு மும்பை இந்தியன்ஸ்க்காக வர்றாரு. GTக்கு போன ஃபஸ்ட்டு வருஷமே கப்பை வாங்கி கொடுத்துட்டு 2வது வருஷம் ஃபைனல்லாம் வந்தால் கூட நன்றி உணர்வே இல்லாமல் வந்துட்டியப்பான்னு சொல்லி கலாய்ச்சா கூட, இல்லைங்க மும்பையை நான் ஜெயிக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்டன்ஷிப்பாக ஒரு இன்ஜுரியிலிருந்து வர்றாரு. அதுதாங்க குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். எந்த அளவுக்கு வந்து விளையாடுவார், ஃபார்முக்கு வருவாரா, ஸ்ட்ரைட்டாக வந்து மேட்ச் ஆட போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அண்ட் ஃபினிஷர் ரோலில் 5வது விக்கெட்டுக்கு நம்ம டிம் டேவிட் டெஃபினட்டாக சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு 15-20 பால் பிடிச்சா 60 ரன் வரைக்கும் அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர், முடிச்சு கொடுத்துருவார் மேட்சை. ஸோ பார்த்து ஆடணும். மும்பை மாதிரியான சின்ன கிரவுண்ட்லலாம் டப்புன்னு அடிச்சு விட்ருவார் வெளியே. அண்ட் பவுலர்ஸாக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக 3 பேசர்ஸ் கண்டிப்பாக போகலாம். ஏன்னா இம்பேக்ட் பிளேயர் ரூல் வேறு இருக்குது. அந்த இடத்துல பேட்டிங்கு பவுலிங்க்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸை மாற்றி ரொட்டேட் பண்ணி கேப்டன்ஷிப்பில் எந்த அளவுக்கு கரைச்சி குடித்தோம்னா டெஃபினட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸாக நான் யாரை எடுத்திருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜஸ்பிரித் பும்ரா. இவர் இல்லாமல் மும்பையே கிடையாது. இவரோட ஃபாஸ்ட் பவுலிங், யார்க்கர்ஸ், அது இதுன்னு டெத்தில் கலைக்கு எடுத்துருவாப்பில். விக்கெட் வேணுங்கிற இடத்துலலாம் 4 ஓவர் ரன் அடிக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அண்ட் இன்னொரு 4 ஓவர் 8 ஓவர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த 2 பவுலராக இந்த ஜெரால்டு கோட்ஸி அண்ட் தில்ஷன் மதுசங்கா பவர் பிளேயில் டெஃபினட்டாக போடலாம். மதுசங்கா 3 ஓவர் தள்ளலாம். ஒரு தீபக் சகார் மாதிரி பவர் பிளேயில் வந்து விக்கெட் எடுத்துக்கூடிய எபிலிட்டி தில்ஷன் மதுசங்காவுக்கு இருக்குது. அண்ட் ஜெரால்டு கோட்ஸியும் பும்ராவும் அந்த 16லேருந்து ஒரு 20 வரைக்கும் 4 ஓவர் போட்டாங்கன்னா யார் அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் ஸ்பின்னிங் ஆப்ஷன்னா திலக் வர்மாவும் ஸ்பின் போடுவார். பார்ட் டைமாக வந்து போட்டார், நம்ம கூட பார்த்தோம் இந்தியன் T20யில். அண்ட் அது கூட ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் தான் கொஞ்சம் வீக் மாதிரி தெரியுது, யாருமே செலக்ட் ஆகலை போல். லைக் பார்த்துட்டிங்கன்னா 40 வயசுக்கு மேலான ஒரு பியூஷ் சாவ்லா அங்கே தான் ஒரு நாக்கு தள்ளிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் மனுஷன் எப்படி பண்ணுவார்னு தெரில. டெஃபினட்டாக நிறைய ஹார்ட் ஒர்க் போட்ட கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷமாக கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கிற பிளேயர்னே சொல்லி கலாய்க்கலாம். நம்ம அந்த அளவுக்கு கரைச்சி குடிச்சிருக்காரு IPLையும் கிரிக்கெட்டையும். பியூஷ் சாவ்லா எந்த அளவுக்கு வந்து பால் போடுறாரு அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் இந்த பிளேயிங் 11 எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்டு இம்பேக்ட் பிளேயர் ரூல் வேறு இருக்குது, அதை வச்சும் டீமை வந்து மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இந்த பிளேயிங் 11 கண்டிப்பாக கடப்பாரசை நாங்கள் வந்துட்டோங்க. 6வது ட்ராஃபி எங்களுக்கு தான். மற்ற டீமெல்லாம் அக்கடால போங்க. CSKக்கு எனக்கும் தான் ஃபைனல்.
பங்காளி அடிச்சுட்டாங்க, நான் 6வது கப்பு வாங்கன்னு சொல்லி ரெடியாக இருக்காங்க. அண்டு ஆல் பஞ்சமாக்கான்ஸ் எல்லாம் வந்துட்டு ஐயோ என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு லைட்டாக நெஞ்சில் வயிற்றுலலாம் புளியை கரைக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன் நமக்கும் அப்படி தான் இருக்குது. பட் இருந்தால் கூட பரவாயில்லைங்க, பார்க்கலாம், ஒரு கை மோதிடுவோம் அப்படின்னு ரெடியாக இருக்கும். அண்டு நீங்கள் சொல்லுங்கள், இந்த மும்பை இந்தியன்ஸ் பிளேயிங் 11 கடப்பார சைடாக இருக்கா இல்லை கம்பி மெத்தாப் மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதை விட பெட்டர் டீம் ஏதாச்சும் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் IPL 2024 வருது. ஒவ்வொரு மேட்ச் பற்றின அப்டேட்டு அண்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் நம்ம குப்பை தொட்டி FM சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.